விமானத்தில் ஏர் இந்தியா விமான விபத்து குறித்து விசாரிக்க உயர்மட்ட குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. 3 மாதங்களில் விரிவான அறிக்கை வெளியிடப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பாதுகாப்பு நெறிமுறைகளை மேம்படுத்துவது, வரும் காலங்களில் பேரழிவுகளை தடுப்பது போன்றவற்றை இந்த உயர்மட்ட குழு நோக்கமாக கொண்டுள்ளது. குஜராத் அகமதாபாத் விமான நிலையத்திற்கு அருகே ஜூன் 12ஆம் தேதி ஏர் இந்தியா விமான விபத்து நாட்டையே உலுக்கியது. விமானம் கிளம்பிய சில நொடிகளில் ஏற்பட்ட விபத்தால் மரணங்களும் ஏற்பட்டது. லண்டன் நோக்கி சென்ற இந்த விமானத்தில் 169 இந்தியர்கள், 53 பிரிட்டன் நாட்டவர்கள், 7 போர்ச்சுகீசிய நாட்டவர்கள் மற்றும் 1 கனடியன் உட்பட 242 பயணிகள் மற்றும் பணியாளர்கள் இருந்தனர். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பிரிட்டிஷ் நாட்டவரான விஸ்வஷ்குமார் ரமேஷ் என்ற பயணி எக்ஸிட் வழியாக குதித்து இந்த விபத்தில் அதிசயமாக உயிர் தப்பினார். இதனைத் தொடர்ந்து விபத்து குறித்து விசாரிக்க மத்திய அரசு உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளது. தொடர்புடைய நிறுவனங்களால் இந்த விபத்து குறித்து நடத்தப்படும் பிற விசாரணைகளுக்கு தற்பொழுது அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழு மாற்றாக இருக்காது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது சுயாதீனமாக செயல்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் எதிர்காலத்தில் இதுபோன்ற நிகழ்வுகளை தடுப்பதற்கும் விபத்துகள் நடக்கும் பட்சத்தில் அதனை கையாள்வதற்கும் SOP-களை வகுப்பதில் இந்த குழு கவனம் செலுத்தும். விமானத்தின் தரவுகள், காக்பிட் குரல் பதிவுகள், விமான பராமரிப்புக்கான பதிவுகள் உள்ளிட்ட அனைத்து வகையான பதிவுகளையும் உயர்மட்ட குழு ஆய்வு செய்யும். அதேபோல விபத்துக்கு பின் அந்த சூழ்நிலைகளை கையாளவும், இதுபோன்ற நிகழ்வுகளை தடுக்கவும் தேவைப்படும் கொள்கை மாற்றங்கள் மற்றும் பயிற்சி குறித்து குழு உத்தரவில் பரிந்துரைக்கும் என்றும் மத்திய அமைச்சகம் தனது உத்தரவில் தெரிவித்துள்ளது. இந்த குழு 3 மாதங்களுக்குள் அல்லது இந்த ஆண்டு செப்டம்பர் 13ஆம் தேதிக்குள் அதன் அறிக்கையை வெளியிடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய உள்துறை செயலாளர் தலைமையில் இயங்கும் இந்த குழுவில் விமான போக்குவரத்து செயலாளர் சமீர் குமார் சின்ஹா, உள்துறை அமைச்சகத்தின் கூடுதல் அல்லது இணைச் செயலாளர், குஜராத் அரசின் உள்துறை மற்றும் மாநில பேரிடர் மீட்பு ஆணையத்தின் பிரதிநிதி, அகமதாபாத் போலீஸ் கமிஷனர், இந்திய விமானப்படை டிஜி சிவில் விமான பாதுகாப்பு பணியகம், டிஜி சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம், உளவுத்துறை பணியக சிறப்பு இயக்குநர், இந்திய அரசின் தடய அறிவியல் சேவைகள் இயக்குநரகத்தின் இயக்குநர் மற்றும் விமான போக்குவரத்து நிபுணர்கள், விபத்து புலனாய்வாளர்கள் மற்றும் சட்ட ஆலோசகர்கள் உட்பட தகுதியானவர்கள் என கருதப்படும் வேறு எந்த உறுப்பினரும் உறுப்பினர்களாக இருப்பார்கள் என தனது உத்தரவில் மத்திய அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது.